பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். உபாகமும் 9வது அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களுக்கு முன்னாடி போறேன்ப்பா, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு ஏசப்பா. ஏன் தெரியுமா நமக்கு முன்னாடி போறாரு? நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்காக, நம்ம பாதையை சரி பண்றதுக்காக, நம்ம பிரச்சனையை போக்குறதுக்காக ஏசப்பா நமக்கு முன்னாடி போறாராமா. இனி நீ தீங்கை காணாதிருப்பேன்னு சொல்லி வசனமே சொல்லுது. எப்போ நம்ம தீங்கை பார்க்க மாட்டோம், எப்போ நம்ம பிரச்சனையை பார்க்க மாட்டோம் அப்படின்னா ஏசப்பா நம்ம முன்னாடி உண்ணுங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க, அசால்ட்டுங்க, நான் பண்ணிடுங்க சொல்லி நம்ம சுயத்தினால நம்ம நிறைய முடிவு எடுப்போம்ல. நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கவே கூடாதுங்க. ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே, நான் படிக்கிற படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துறேன். என்னோட திருமண காரியத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துறேன். நீங்க பாத்துக்கோங்க, நீங்க முன்னாடி கடந்து போயிட்டு எனக்கு சரி பண்ணுங்க, எனக்கு கட்டின பாதியை கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பான்னு நீங்க கேட்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. வசனமே சொல்லுதுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, நீங்க சும்மா இருப்பீங்கன்ட்டு. உங்க பிரச்சனை எல்லாம் ஏசப்பாண்டு ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. எல்லாமே சீக்கிரமா மாற போகுதுங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில மாத்த போறாரு. நீங்க அற்புதமான காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. சீக்கிரமா விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.